ஜனநாயகத்தை காத்த தலைவா தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை விதி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே. இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CMஏ, நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களேதான். போதும், நிறைய வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து வரலாம், அடுத்து பேசலாம். பேசுங்க நீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறந்து சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிருஷ்ணன் பிறந்ததை இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள், இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய சிந்தித்து கொஞ்சமாய் பேசும் முதல்வர், மக்கள் நலனுக்காக தன் நலன் துறப்பவர், உண்மையாய் ஊருக்கு உழைப்பவர், வியர்வையை சிந்தி வெற்றி பெறுபவர், பிறரை மகிழ வைத்து மகிழ்பவர், அடுத்தவர் பேருக்கும் புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாத, மொத்தத்தில் மக்களாட்சி தரும் மாண்பாளர், மனித நேய பண்பாளர் அப்படின்றது யார் யார் சொல்கிறார் என்று தெரியுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள், 10 உள்ளவர்கள் விஜய் மாமா ஆட்சி என்கிறார்கள், தாய் வயிற்றில் உள்ளவர்கள் நாளையும் ஆட்சியும் கில்லிதான் என சொல்கிறார். ஆக மொத்தம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக இந்த சபையில் தங்கள் கருத்துக்களை தொடங்கும் போது சாதாரணமாக இருந்த என்னை என்றுதான் தொடங்குவார்கள். ஆனால் நான் அப்படி தொடங்க போவதில்லை. ஏனென்றால் மிக சாதாரணமாக இருந்தவன் நான். மிக சாதாரணமாக இருந்த எனக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி தந்து இயக்கத்தில் உறுப்பினராக்கி தாம்பரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அதன் தொடர்ச்சியாக உங்கள் அரியாசனத்திற்கு பின்பு எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயுளையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயுளையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் CMமாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CMஏ, நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களேதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஒற்றை சொல்லை மந்திர சொல்லாக மதித்து தேர்தல் களத்தில் கைமையால் வெற்றி மையை தந்து
வாய்மை, தூய்மை, விசுவாசமிக்கவர்கள் தமிழர்கள் என்பதை நிரூபித்தார்கள். அதிலும் தாம்பரம் மக்கள் முதல்வரின் வாக்கை வேத வாக்காக ஏற்று 1,18,967 வாக்குகளை அளித்து அதிலும் 35,621 வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை வழங்கினார்கள். அந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேர்தல் களத்தில் சுற்றி திரிந்த கழக பணியாற்றிய தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் பாசமிகு நன்றியை நேசத்தோடு தனித்தனியாக பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அச்சத்தை அச்சப்பட வைத்து மிச்சம் இல்லாமல் தமிழகத்தை உச்சத்தை தொட்ட பேரவைத் தலைவர் அவர்களே, குற்றாலம் நயகரா நீர்வீழ்ச்சியை கொட்டியதை பார்த்துள்ளேன். அவை பேசினால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுதான் பேரவைத் தலைவர் அவர்களின் செயல்பாடு. இதை நான் சொல்லவில்லை, நாடே லைவில் சொல்கிறது, அதையும் லவ்லியாக சொல்கிறது. பேரவைத் தலைவர்களுக்கு என் அன்பு வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடையில் மட்டும் அல்லாது உள்ளத்திலும் வெள்ளை குணம் கொண்டவர் நம் கழக பொதுச் செயலாளர். அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டப்பேரவை துணைத் தலைவர், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பிற்குரிய பணிவார்ந்த வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சிறப்பு மிகு அவையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை, சில கோரிக்கைகளும் அரசினிடம் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவை அனைத்தும் நான் குறிப்பு எடுத்துக்கொண்டேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலோடு உறுப்பினர் கருத்துக்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு சீர்மிகும் திட்டங்களால் செயல்களால் மனிதவள மேலாண்மை துறை மாற்றங்களின் தோற்றமாய் வடிவமைத்த பெருமை எங்கள் முதல்வரையே சாரும். திசையெல்லாம் முதல்வர் சேவையை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். இதுதான் உண்மையான மக்களாட்சி, இதுதான் உண்மையான மக்கள் போற்றும் ஆட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே, தமிழக முதல்வரே, நீங்களை மீண்டும் வணங்கி துறையின் பதிவை அறிவிப்பு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவிலுக்குள் சென்றால் எப்படி தண்ணீர் தீர்த்தமாகிறதோ, சாதம் பிரசாதமாகிறதோ, சாம்பல் திருநீர் ஆகிறதோ, அதே போல் தாவேக்கா அலுவலகம் சென்றால் சாமானியர் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். சிலருக்கு குல தெய்வம் பிடிக்கும், சிலருக்கு இஷ்ட தெய்வம் பிடிக்கும். ஆனால் எல்லோருக்கும் பிடித்த மனித தெய்வம் தமிழக முதல்வர் எங்கள் தளபதியே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்தத்தில் அரசுக்கு முகமாய் முகவரியாய் மனிதவள மேலாண்மை துறை விளங்குகிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் எடுத்து வைத்த கருத்துகள் மனநிறைவை அளித்திருக்கும் என நம்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் வழங்கிய வெற்றி தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர், துணைத் தலைவர், கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அரசு தலைமை கொறடா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், துறையின் செயலாளர், அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், அமைச்சர் அலுவலக அனைத்து சகோதரர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், காவலாளர்கள் என்று அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை பதிந்து வணங்குகிறேன். இது பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் இருப்பது வெறும் காகிதம் அல்ல, இது மனிதவள மேலாண்மை துறையின் என் மாண்புமிகு முதலமைச்சரின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறி, வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வெல்க ஜனநாயகம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.